வீடியோவில் எஸ்ஓஎம்மில் ஸ்டெப்டு பார் ப்ராப்ளம் தான் எப்படி நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு டயமீட்டர் கொண்ட ஒரு ஷாஃப்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதோட டயமீட்டர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 mm. ஓகே, இதில் வந்து ஏபிசிடி அப்படி 4 ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகுது. ஏல வந்து 12 நியூட்டன் டென்சைல் ஃபோர்ஸ், வெளியில் இழுக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது டென்சைல் ஃபோர்ஸு. இது வந்து பியில் வந்து ஒரு கம்ப்ரஸர் ஃபோர்ஸ், ஒரு அழுத்துற மாதிரி இருக்குது. ஓகே, இது வந்து எப்படி பார்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா, வெளியில் எப்படி போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னா பாசிட்டிவ் அப்படின்னு அர்த்தம், கம்ப்ரஸ் அப்படின்னா நெகட்டிவ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதை நம்ம சம் வரும்போது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம். சியில் வந்து என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஒரு அழுத்தல் ஃபோர்ஸ், இந்த போர்ஷன் தனியாக கண்டுபிடிக்கணும், இந்த போர்ஷன் தனியாக கண்டுபிடிக்கணும், இந்த போர்ஷன் தனியாக கண்டுபிடிக்கணும். டியில் வந்து பார்த்திங்கன்னா வெளியே பார்க்க இழுக்கிற மாதிரி தான் இருக்குது, 10 நியூட்டன். ஓகே, இப்போ ஏபியோட ஏரியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஏரியாவை மட்டும் எடுத்துக்கணும். எப்படி ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடு ஏபி. ஓகே, இதை வந்து இப்படி எடுத்துகிட்டு இதுக்கு லெஃப்ட் சைடு எவ்வளவு, ரைட் சைடு எப்படி எவ்வளவு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். இப்போ லெஃப்ட் சைடு ஏபியை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியா தான் எடுத்துக்கேன். இதுக்கு லெஃப்ட் சைடு என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா 12 நியூட்டன் மட்டும்தான் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், 12 நியூட்டன் இல்லைங்க. ஆனால் ஏபிக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா ஃபோர்ஸையும் கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ பியில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் 2 கிலோ நியூட்டன், இது வந்து உள்ளே பார்க்க ப்ரெஸ் பண்ணுது, கம்ப்ரெஸ் பண்ணுது. இப்போ -2, 4 வந்து வெளியில் பார்க்க இழுக்குது, அப்போ +4, 10 வெளியில் பார்க்க இழுக்குது, அப்போ +10. இதை சிம்பிளிஃபை பண்ணினாலும் என்ன தான் வரப்போகுது, 12 தான் வரப்போகுது. ஓகே, அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு சைடாக கண்டுபிடிச்சோன்னா ரொம்ப ஈஸி. இப்போ பிசி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிக்கலாக இருக்கும், ஆனால் சிடி கண்டுபிடிச்சலாம். ஏன் சிடி கண்டுபிடிச்சலாம்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, இதில் வெளியில் பார்க்க ஆக்ட் ஆகிறத 10 வச்சு, அப்போ சிடிக்கு ரைட் சைடில் எத்தனை ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, 10 நியூட்டன். ஓகே, அப்போ சிடிக்கு என்ன பண்ணிடலாம், ரைட்டில் 10 நியூட்டன்னு போட்டுடலாம். ஓகே, இதான் நம்ம பார்த்தோன்னே சொல்கிற கான்செப்ட். இப்போ சிடிக்கு லெஃப்ட் சைடு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது, இது வெளியில் பக்கம் தான் இருக்குது, அப்போ +12. இது வந்து வெளியில் பக்கம் தான் இருக்குது, அப்போ +2. இந்த 4 மட்டும் உள்ள பக்கம் தள்ளுதா, அப்போ -4. ஓகே, இதை கண்டுபிடிச்சாலும் என்ன தான் வரப்போகுது, 10 தான். லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்க போகுது. ஓகே, அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிசியோட ஏரியா கண்டுபிடிக்கிறேன். பிசியோட ஏரியா கண்டுபிடிக்கும் போது இந்த சைடு இருக்கிற 2, இந்த சைடு இருக்கிற 2, இது ரெண்டுத்தையும் பார்க்கணும். இந்த சைடில் ரெண்டுமே என்ன தான் வெளியில் தான் பிடிச்சி இழுக்குது. இப்போ 12 + 2 என்னது, 14 நியூட்டன். இந்த சைடு ரெண்டுமே வெளியில் தான் பிடிச்சி இழுக்குது. இப்போ 4 + 10 14 நியூட்டன். ஏதாவது ஒரு சைடு கண்டுபிடிச்சாலும் ஓகே தான். இப்போது இப்படி இந்த பென்சிலையோ எதையோ வெளியில் பிடிச்சி இப்படி இழுக்கிற அப்படின்னா அதோட லென்த், ஸ்ப்ரிங்குன்னு வச்சுக்கோங்க, இது இப்படி இழுக்கிற அப்படின்னா அதோட லென்த் கொஞ்சோண்டு மாறும். அதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் லென்த். சேஞ்ச் இன் லென்த் ஃபார்முலா என்னது பார்த்தீங்கன்னா PL/, என்னது AE. ஓகே, இது வந்து ஒவ்வொரு பார்ட்டும் கண்டுபிடிக்கணும். இது ஏபி, இது பிசி, இது என்னது சிடி. ஓகே, ஏபிக்கான, பிசிக்கான, சிடிக்கான பகுதி. ஓகே, எல்லாமே தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். P1 எவ்வளோ ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். P1 எவ்வளவு, 12 நியூட்டன். அதோட ஏரியா எவ்வளவுன்னு பார்க்கணும். ஓகே, ஏரியாவை பொறுத்த வரைக்கும் டயாமீட்டர் ஒரே ஒரு டயாமீட்டர் தான். அப்போ π/4 × d² போட்டுடலாம். அப்போ கீழே A1 A2 A3 இது மொத்தமாக என்னென்ன எடுத்துக்கலாம், ஏன்னு எழுதிக்கலாம். E1 E2 E3 யங்ஸ் மாடுலஸ், ஒரே சிமிலர் மெட்டீரியல் தான். ஓகே, அதோட யங்ஸ் மாடுலஸ் எடுத்துக்கலாம். இப்போ P1 என்னது 12, அதோட லென்த் எவ்வளவோ அது. அடுத்து பிசியோட லோடு ஆக்ட் ஆனது எவ்வளவு, 14 நியூட்டன், அதோட லென்த் எவ்வளவு, 1000. அடுத்து சிடியோட எவ்வளவு நியூட்டன் ஆக்ட் ஆனது, 10, அதோட லென்த் எவ்வளவு, 1500. இது எல்லாத்தையுமே இந்த இடத்துல என்ன பண்ணுறா, பியோட இடத்துல L1 இடத்துல, P2 இடத்துல L2 இடத்துல, P3 இடத்துல L3 இடத்துல, இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிக்கலாம். ஏக்கு பதில் என்ன போட்டாச்சு, π/4 d². டயாமீட்டர் ஆஃப் த ஷாஃப்ட் வில் பி 50 mm. ஓகே, இப்போ 50² போட்டு யங்ஸ் மாடுலஸோட வேல்யூ என்னது 2 × 10⁵. இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகே, இப்போ அதே ஒரு வித்தியாசமான டயாமீட்டர் கொண்ட ஒரு ஷாஃப்ட்டை வந்து கொண்டு வந்திருக்கேன். ஓகே, இதுலேயும் அதே மாதிரி 4 லோட் ஆக்ட் ஆகுது. ஏரியா மாறும். இதுக்கு வந்து 900 m². ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா 400 m². இதுக்கு வந்து 625 m². இதில் வந்து இப்போ ஏபி பார்ட் எடுக்கணும்னா பார்த்தோன்னே சொல்லணும் எவ்வளவு, 120. லெஃப்ட்டில் ஒன்று ரைட்டில் இருக்குது அப்படின்னா இது வெளியே பார்க்க தான் போகுது, அப்போ 50. இது உள்ள பக்கம் தள்ளுது, இப்போ -150. இது வெளியே பக்கம் இருக்குது, அப்போ +220. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 120 தான் கிடைக்கணும். அதை எப்படியாவது இது பண்ணிடணும். அடுத்து பிசி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பிசி. ஓகே, இங்கே லெஃப்ட் சைடு என்ன இருக்குது, வெளியே பார்க்க இருக்கிறதா, அப்போ 120. இது வந்து உள்ள பக்கம் தள்ளுது, அப்போ -50. அப்போ லெஃப்ட் சைடு எவ்வளவு, 70. இதே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், 220 வெளியே பார்க்கலுக்கு, 150 என்ன போகுது, உள்ள பக்கம் தள்ளுது, அப்போ 220 -50னா 70. இப்போ சிடி எடுத்துக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், இது வெளியில் பார்க்கறது, அப்போ அதோட ஆன்சர் எவ்வளோ தான் வரப்போகுது, 220 தான் வரப்போகுது. ஓகே, 220 என்ன பண்ணியாச்சு, ரைட் சைடில் போட்டாச்சு. இப்போ லெஃப்ட் சைடு என்ன கண்டுபிடிக்கணும்ல, இது என்னது வெளியே பார்க்க இருக்குது, அப்போ 150, இதுவும் வெளியே பார்க்க தான் இருக்குது, அப்போ 150 ப்ளஸ் என்னது 120 மைனஸ் என்னது 50 போட்டிங்கன்னா 220 வந்துடும். இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஃபார்முலா அதே மாதிரி தான், P1 L1 பை என்னது A1 E. இப்போ வந்து யங்ஸ் மாடலஸ் எல்லாமே சேம் தான், சிமிலர் மெட்டீரியல் தான். அப்போ எல்லாமே என்ன தான் 2 × 10⁵ தான் யங்ஸ் மாடலஸ். ஆனால் P1ஓட லோடு வந்து எவ்வளோ இருக்குது, 120 இருக்குது. பிசிக்கு எவ்வளோ கண்டுபிடிச்சிருந்தேன்,
70 கண்டுபிடிச்சிங்கன்னா சிடிக்கு எவ்வளோ கண்டுபிடிச்சிங்கன்னா 220. ஓகே, அப்போ லோடோட இடத்துல 120, 70, 220ன்னு போட்டாச்சு. எல்லாமே கிலோவில் இருக்குது, கிலோ நியூட்டனில் இருக்குது. அப்போ என்னது 10⁻3, இங்கேயும் 10⁻3, இங்கேயும் 10⁻3. அடுத்து லென்த்து, இது 1500, இது 1000, இது 750. அப்போ 1500, இது 1000, இது 750. அடுத்து ஏரியா 1, ஒவ்வொரு டயமீட்டர் வேறு வேறு வருது. ஓகே, ஆனால் ஏரியா கொடுத்துட்டாங்க 900, 400, 625. 900, 400, 625. இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா 1 கிடைக்கும். இதை சிம்பிளை பண்ணால் 0.875. இதை சிம்பிளை பண்ணால் 1.32. ஓகே, சேஞ்ச் இன் லென்த்து மில்லிமீட்டரில் கிடைக்கும். எல்லாமே ஒரே யூனிட்டில் வந்து வச்சு செய்யணும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கீழே இதே மாதிரி வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். பாய்.